என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த நாள் அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு தில தர்ப்பணம் கொடுக்கணும், அது மிக முக்கியம். ஜோதிட ஆலோசனைக்காக வரக்கூடிய அன்பர்கள் பலருடைய ஜாதகத்தை பார்க்குறேன். அதில் பித்ரு தோஷம் அப்படின்னு இருக்கு. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வராமல் பலர் தவிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார், நாங்கள் நல்லா உழைக்கிறோம் சார், எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. என்னென்னு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணினோம்னா அதில் பித்ரு தோஷம் இருக்குது. அப்படி பித்ரு தோஷம் விலகணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு அமாவாசை என்றும் அவங்களுடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். தில தர்ப்பணம், எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதை செய்யுங்க, உங்களுடைய பித்ரு தோஷம் விலகும். மேஷராசி அன்பர்களே, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணமே மேஷராசிக்காரங்க தான். எல்லோருக்காகவும் வாழக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்தை விடவும் பிறருக்காக உழைக்கக்கூடிய குணம் பலருக்கு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு சாமர்த்தியத்தினால் பல விஷயங்களை நீங்க சாதிக்க போறீங்க. பெண்களா இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த ஒரு தடை விலகும், அலுவலகத்தில் இருந்த ஒரு சிக்கல் விலகும். வியாபார பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உள்ளூர் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பாடத்தில் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுக்கு தனஸ்தானத்தில் பயணம் பண்ண போறார். நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் இன்னைக்கு வரும். தந்தை வழி உறவுகள் மூலமும் வருமானம் வரும். அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கள் மூலமும் வருமானம் வரும். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பயணப்பட்டு இருக்காங்க. அதனால இந்த காலகட்டத்தில் உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சில பேருக்கு இப்பொழுது புதிய வீடு வாங்குவோம்னு தோணும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில இடத்துல ரிப்பேர் ஒர்க் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த நாள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். மிதுனராசி அன்பர்களே, இது உங்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு நாள். சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள இன்னைக்கு வந்தாச்சு. ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு மன உறுதி இருக்கும். ரொம்ப நாளாக வராத பண வருமானங்கள் மெல்ல வரப்போகிறது. இப்போ உங்களுக்கு அது ஒரு திருப்தியை தரும். மனதில் இருக்கக்கூடிய வேகம், மிகப்பெரிய விஐபிக்களுடைய நெருக்கம், ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா தலைமைக்கு நெருக்கம், அப்படியெல்லாம் இப்போ வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல தேர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கணும். கடகராசி அன்பர்களே, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்றாங்க. ரொம்ப நீங்க இன்னைக்கு பணிவா இருப்பீங்க, பிறர் மீது அன்பை காட்டுவீர்கள். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளியூர் பயணங்கள், அதெல்லாம் கைகூடி வரும். உங்களுடைய பணம் தேடும் முயற்சியில் இன்னைக்கு இருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பணம் வேணும், மகளுடைய திருமணத்துக்கு வேணும், எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும், என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு பணம் தேடும் முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. இந்த நாள் குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். வாக்கில் பேச்சில் கோபத்தை தவிர்ப்பது தான் இன்னைக்கு ரொம்ப அவசியம். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. சிம்மராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார். அதுவும் உங்களுடைய யோகாதிபதி சாரத்தில் பிற்பகல் வரைக்கும் இருக்கார் பாருங்க. மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். ராசியில் செவ்வாய் இருக்கார். எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி உண்டு. முருகப்பெருமானை வழிபடணும். கலியுக தெய்வமாம் கந்தன் முருகன்.
அந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் வராது, எந்த கஷ்டமும் வராது. சஷ்டியை நோக்க சரகண பவனார் என்ற முருகப்பெருமானை வழிபட சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பிஸ்னஸ் புதிய முயற்சிகள் செய்யலாம். பெண்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும். கன்னிராசி அன்பர்களே, ஒரு புதிய முயற்சி கூட இன்னைக்கு பண்ண போறீங்க. அது உங்கள் பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம். புதிய முயற்சி ஒன்று செய்ய போகிறீங்க. அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்த சந்திராஷ்டமம் விலகிவிட்டதனால் இது ஒரு யோகமான நாள். உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான், சூரிய பகவான் அமர்ந்து கொண்டு அற்புதம் செய்கிறாங்க. இந்த நாளில் ஒரு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எதிர்கால விஷயத்துக்கு நீங்கள் திட்டமிடலாம். திருமண முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு, சந்தோஷம் கிடைப்பதற்கு குடும்பத்தில் வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் உங்களுக்கு மன திருப்தியை தரும். பெண்கள் கல்வியில் இன்னைக்கு சாதனை புரிவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. நல்ல அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களை இன்னைக்கு பகைச்சிக்கிடக்கூடாது. பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் சிலர் சிக்கலாம். லஞ்ச லாவண்ய வழக்குகளில் சிலர் சிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் பாதுகாப்பையும் அதிகப்படுத்திக்கிடணும். வியாபாரம், புதிய தொடர்புகள் உருவாகும். கல்வியில் உயர்கல்வி வாய்ப்புகள் கூடி வரும். பெண்கள் எல்லா காரியத்திலும் சாதனை செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு நாள். அப்பா அம்மா உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் நல்ல செய்திகள், வருமானங்கள் வரப்போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில், கல்வியில் ஒரு தடை இருப்பதை போல தோணும். ஆனால் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. பெண்கள், புதிய வேலை வாய்ப்பு பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா சூப்பராக இப்போ வரன் அமைக்கும். பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல நாலேஜ் பெருகும். பெண்களுக்கு குடும்பத்திலே நல்ல ஆதரவும் அன்பும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இது மன மகிழ்ச்சியான ஒரு நாள். வருமானம் இல்லாமல் எவ்வளவு நாள் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நல்ல வருமானம் வருவதற்குரிய முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம். பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் சில ஊழல்கள் வந்துட்டு போகும். வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல முன்னேற்றமான நாள். மீனராசி அன்பர்களே, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் இதமாக அமையும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும். பெண்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னைக்கு துணிந்து செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.